Hello all. Exercise 5.1ல 4th sum பார்க்கலாம். Compare the following. இங்க 3 power 4 and 4 power 3 இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 power 3 இந்த எக்ஸ்பனன்ட்டோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி we have to put less than or greater than or equal. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 power 4 கண்டுபிடிக்கலாம். 3 power 4 எப்படி எழுதலாம்? 3 into 3 into 3 into 3. So 3 3s are 9, 3 3s are again 9, 9 9s are 81. So 3 power 4 உடைய வேல்யூ வந்து 81. இப்போ 4 cube கண்டுபிடிக்கலாம். 4 into 4 into 4. 4 4s are 16 into 4. 6 4s are 24, remaining 2. 1 4 is 4 plus 2 6. So 64. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 3 power 4 உடைய வேல்யூ 81. So 81 is greater than 64. கொடுத்த கொஸ்டினுக்கு எப்படி எழுதலாம்? 3 power 4 is greater than 4 power 3. So கொஸ்டினை பேஸ் பண்ணி எழுதணும்னா 3 power 4 is greater than 4 power 3. வேல்யூவை பேஸ் பண்ணி எழுதணும்னா 81 is greater than 64. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கலாம். minus 2 power 3 and 1 power 4. minus 2 power 3 எப்படி எழுதலாம்? minus 2 into minus 2 into minus 2. 2 2s are 4, minus into minus plus. So answer plus 4 வந்துரும். இங்கே ஒரு minus 2 அப்படியே multiply பண்ணோம்னா 4 2s are 8. Answer minus 8. இன்னொரு விஷயம், நெகட்டிவ் பவரில் எப்போவுமே பவரில் இருக்கிற நம்பர் ஆடாக இருந்ததுன்னா ஆன்சர் நெகட்டிவில் வரும். நெகட்டிவ்க்கு பவரில் ஈவன் நம்பர் இருந்ததுன்னா அது நீங்கள் பாசிட்டிவில் தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்மாலர் நம்பர் வரும்போது ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். ஹையர் நம்பர்ஸ் வரும்போது நீங்கள் சைன் செக் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் பவரில் ஆடாக ஈவனான்னு செக் பண்ணுங்கள். ஈவனாக இருந்ததுன்னா பாசிட்டிவ், ஆடாக இருந்ததுன்னா நெகட்டிவ். 1 power 4. 1 எத்தனை தடவை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 1 தான் வரும். ஸோ இங்கே 1 power 4 is 1 1 is 1 1 again 1. ஸோ ஆன்சர் 1 கிடைக்கும். இப்போ மைனஸ் 8 1ஓட கம்பேர் பண்ணோன்னா மைனஸ் 8ங்கிறது 1 விட ஸ்மாலர், பிகாஸ் 1ங்கிறது பாசிட்டிவ் நம்பர், 8ங்கிறது நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்மாலர் தேன் த பாசிட்டிவ் நம்பர். ஸோ இப்போ கொஷினை பேஸ் பண்ணி எழுதணும்னா minus 2 power 3 is smaller than 1 power 4. Next sum 2 power 6 and 6 square. 2 power 6 எப்படி எழுதலாம்? 2 multiplied by itself 6 times. 1 2 3 4 5 6. 2 2s are 4. 2 2s are 4. 2 2s are 4. 4 4s are நமக்கு 16. 16 into 4 64. இப்போ 6 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். 6 into 6. 6 6 are 36. கம்பேர் பண்ணும்போது 64 is greater than 36. கொஷின் படி 64ங்கிறது 2 power 6 is greater than 6 power 2. Next, sum number 5. Evaluate the value of each of the first 5 natural numbers raised to the power 4. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம். 1 2 3 4 5 are the first 5 natural numbers. இப்போது இந்த ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸை ரைஸ் பண்ணுறோம் டு த பவர் 4. அப்போது என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் 1 power 4, 2 power 4, 3 power 4, 4 power 4 and 5 power 4. இது நம்ம கண்டுபிடிக்கணும். 1 power 4 1 into 1 into 1 into 1 சரி ஈக்குவல் டு ஆன்சர் 1 தான். 2 power 4 அப்படிங்கும்போது 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 2 2s are 4.
ஸோ 4 4s are 16. 3 power 4 கண்டுபிடிக்கணும். 3 into 3 into 3 into 3. 3 3s are 9. 3 3s are 9. 9 9s are 81. Next 4 power 4. 4 into 4 into 4 into 4. 4 4s are 16. 16 into 4 into 4. 16 4s are 64 into 4. 4 4s are 16. Remaining 1. 6 4s are 24 plus 1 25. So answer 256. நமக்கு 5 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ 5 power 4 கண்டுபிடிக்கலாம். 5 into 5 into 5 into 5. 5 5s are 25 into 5 into 5. 25 into 5. 5 5s are 25. Remaining 2. 2 5s are 10 plus 2 12. Into 5. 5 5s are 25. Remaining 2. 2 5s are 10 plus 2 12. Remaining 1. 1 5 is 5 plus 1 6. 625. ஸோ நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 1 power 4 1, 2 power 4 16, 3 power 4 81, 4 power 4 256, 5 power 4 625. That's all. Next sum அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.